சர்வம் முருகார்ப்பணம். பரணி அஸ்ட்ரோ டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்பதான் தினமும் போடக்கூடிய வீடியோவை நீங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, 4ஆம் வீடு. ஜாதகத்துல நம்ம ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம 4ஆம் வீட பத்தி பார்க்க போறோம். இது இன்னைக்கு இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்க அந்த 1, 2 லக்கணம் 1 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சரி, 4ஆம் வீட பத்தி இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தா என்னென்ன பலன்? 4ஆம் வீட்ல யார் யார் இருந்தா என்ன பலன்? 4ஆம் வீடு என்னென்ன பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 4ஆம் வீடு. இது எத வச்சு குறிக்கிறதுனா, ஒரு நிரந்தரமான வீடு இருக்கக்கூடியவங்களுக்கு 4ஆம் வீட தான் பார்க்கும். இப்ப வாடகை வீட்ல நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான வீடு இருக்குமா, இருக்காதா அப்படிங்கிறது சொந்த வீடு இருக்குமா, இருக்காதாங்கிறத 4ஆம் வீட வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். எங்க வீடு மட்டும் இல்ல, சொத்துக்கள், நிலபுலன்கள் ஒரு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பதை இந்த வீட்ட வச்சு நம்ம